வணக்கம். நமக்கு என் கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. எனது வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்குரிய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேள்வி. இந்த அடுத்தவங்களுடைய பார்ட்னரை எடுத்துக்கிறவங்க, அடுத்தவங்க ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள போறவங்க, இவங்களோட ஜாதகம்லாம் எப்படி இருக்குங்க? ஓகே. இந்த அமைப்புகள்ல இயல்பாகவே பார்த்தீங்கன்னா, முதலில் ஒருத்தர் வழி தவறுறாரு. அவருடைய வழிகள், நெறிகள் தவறுது. அவங்க அவங்க எடுக்கிற முடிவை தவறான முறையிலே எல்லாத்துலயும் எடுக்கிறாங்க. முதல் நிலையில எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னம் கெட்டு போயிருக்கும். இந்த லக்னம் கெட்டு போறது அப்படின்றது தாங்க ஜோதிடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரியான நுணுக்க அமைப்பு. உங்களுடைய லக்னத்தின் 6, 8ஆம் அதிபதி சுபராக இருப்பினும் லக்னத்துல இருக்கும் பொழுது லக்னம் கெடுது அப்படின்றது கொஞ்சம் ஒரு நிலையான அமைப்பு. அதாவது ரிஷப லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு லக்னத்துல குரு இருக்கிறாரு என்பது அட்டமாதிபதி லக்னத்துல இருக்காரு என்ற அமைப்புகள்ல உங்களை ஒபிசிட்டி ஆக்குவாரு. ஓகேங்களா? மேஷ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதன் உங்களை லக்னத்துல அமரும் பொழுது உங்களை 6ஆம் அதிபதி கிரிமினல் புத்திசாலி கிரிமினலா உங்களை மாத்துறாரு. அவரே விருச்சிகத்துல இருந்து அமைக்கும் போது சுத்தமா ஒரு மாதிரியான நெகட்டிவ் 2ஆம் தரம் அமைகள்ல உங்களை இது பண்றாரு. அப்போ ஒருவர் செகண்ட் வழி 2ஆம் தரம் வேற மத்த இயல்பு மனிதர் யோசிக்காத ஒரு விஷயத்த ஒருத்தர் யோசிக்கிறாரு அப்படின்னும் பொழுது அவருக்கு லக்னம் ஏதோ ஒரு வகையில சனியாலேயோ செவ்வாய் வலுத்தவர்கள் சுக்கிரன் வலுத்தவர்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளாஸா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி எல்லாத்துலயும் முதல் தரம். ஆனால் இந்த சனியால வலுக்கப்பட்டவங்க அவங்க மோஸ்ட்லி பாருங்க மகரம், கும்பம், கும்பம் ராசி, கும்ப லக்னம், மகர ராசி, மகர லக்னம், லக்னத்தை சனி பார்த்துச்சு, சனியோட லக்னம் இருந்துச்சு, சுக்கிரன் சனியோட மிக்ஸா இருக்குது. இந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்க தான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தன்னை விட வயது டிஃபரெண்டா இருக்கிறவங்க. ஆல்ரெடி ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒருத்தன் ஒரு மனுஷன் அவன் பாட்டு நிம்மதியா இருப்பான், அவனை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணி கூப்பிட்டு வர்றது. ஆல்ரெடி ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கையில இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு தன்னோட வீட்டுல இருக்கிற மனைவியை பார்க்காத அளவுக்கு பாசத்தை கொண்டு வேற ஒருத்தர்கிட்ட கொட்டுறது. இது அத்தனையுமே செய்யக்கூடிய அமைப்புகள்ல இந்த சனியால் பாதிக்கப்பட்ட சுக்கிரன் அப்படியே இருக்கும். செக் பண்ணி பாருங்க. சனியால் பாதிக்கப்பட்ட சுக்கிரன் வரும் பொழுதே உங்களுடைய ஜாதகத்துல உங்களை விட வயது வித்தியாசமா அந்த ஆன்டி லவர், அங்கிள் லவர், சுகர் டேடி எல்லா டேடியும் சரி இந்த கான்செப்ட் குள்ள வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதற்கு அடுத்த நிலையா இது ஒரு கான்செப்ட். ஒரு எதிர்பாலினத்துல வயதானவங்க ஒரு மாதிரியான அமைப்புகள்ல ஈர்ப்பு இருக்கு. இதையும் தாண்டி அடுத்த கட்டமாக அதையே தொழில் முறையாக வச்சுக்கிறாங்களா? அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்? இந்த இடத்துல இன்னும் கீழ்நிலையான இன்னும் ஒரு கீழ்நிலை அமைப்புகளுக்கு போகக்கூடிய ராகு வருவாரு. எப்படி வருவாரு? சுக்கிரனை நெருக்கமாக சனியும் ராகுவும் பாதிக்கப்படும் பொழுது அந்த சுக்கிர தசையில் ஒருவர் தன்னுடைய உடல் அமைப்புகளை அதை பணமாக்கக்கூடிய அமைப்பு இது சார்ந்த அமைப்புகளை செய்வாங்க. இது அந்த சுக்கிர தசையில இருக்கும். ஏன்னா சுக்கிரன் கடுமையான பாபத்துவ அமைப்புகள்ல இருப்பாரு. அப்ப அந்த கடுமையான பாபத்துவ அமைப்பு என்ன செய்யும் அவங்கள? இந்த மாதிரியான சுக்கிரனின் காரக வழிகளில் அவர்களை பிரச்சனைக்குள்ள வைக்கும், நோய் வர வைக்கும், பாலியல் நோய் வர வைக்கும். வேற என்ன செய்யும்? கீழ்நிலை அமைப்புகள்ல தொழில் செய்ய வைக்கும். யாரோட வேணாலும் எந்த மாதிரியான அமைப்புகள்ல வேணாலும் போலான்ற ஒரு மனநிலையை லக்னத்துக்கு ஏத்த மாதிரி. இதுல லக்னம் ஒரு பெரிய பங்காற்றும். இந்த இடத்துல லக்னத்துல 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இருக்கிறாங்க, சுபராவே இருக்கிறாருங்க, சூரியனா இருக்கிறாருங்க, சந்திரனாக இருக்கிறார்கள். இந்த இடத்தில் அந்த லக்னம் கெடுகிறது. இப்படித்தாங்க இந்த உயர்நிலை அமைப்புகள்ல நீங்க ஜாதகம் இது ஜோதிடம் புரிஞ்சவங்களுக்கு இப்ப நான் பேசுற விஷயத்த அண்ணன் வாவுனுவீங்க. இந்த அமைப்புகள்ல இருக்கும். இதுல ஏன் ஒரு விஷயத்தை விட்டுட்டு பெட்டரான இன்னொன்னுக்கு ஜம்ப் பண்றாங்க? முதல்ல அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, இதுக்கு முன்னக்கே நடந்துருச்சு, அதனால அவாய்ட் பண்றீங்க, இது நடந்துச்சு, அதனால இந்த மாதிரியான நிறைய இல்லாத விஷயங்களை ஒரு பில்டப் பண்ணக்கூடிய ஒரு கதையா உருவாக்கி சிம்பத்தி கிரியேட் பண்றது, இது அத்தனையும் அந்த கான்செப்ட் உள்ள வரும். அப்ப ஒருவர் வேறு ஒரு கணவரையோ வேறு திருமணமான ஒரு கணவரை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு திருமணமான ஒரு மனைவியா அப்படின்ற அமைப்புகள்ல பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான கான்செப்ட்ல ஏதோ ஒரு வகையில லக்னம் பாதிக்கப்பட்டவராக, மனம் பாதிக்கப்பட்டவராக, இதற்கு ப்ரீவியஸ்ல ஏதோ ஒரு அனுபவங்கள்ல சம்பவங்கள்ல தானே பாதிக்கப்பட்டவராக அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருப்பாரு. இது எங்க வெளிப்படும்? தைரியமா எங்க தப்பு பண்ணுவீங்க? அஷ்டம சனி ஜென்ம சனியில தப்பு பண்ணுவீங்க. அந்த தப்பு அமைப்புகள் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அமைப்புகள்ல உங்களை நீடித்த அமைப்புல எங்க வைக்கணுமோன்ற மாதிரியான தன்மைகளை அப்படியே உங்களை நீடித்த அமைப்புல வைக்கணுமா, இல்ல டெம்பரரி அந்த அஷ்டம சனி ஜென்ம சனி அந்த டைம் பீரியட்ல மட்டும் நீங்க அந்த அமைப்புகள் இருக்கீங்களா அப்படின்றத அந்த உங்களுடைய லக்னம் டிசைட் பண்ணும். பிறந்த லக்னம் அப்படியே குரு லக்னத்தை பார்த்து சந்திரன் ராசி லக்னத்தை குரு பார்த்து பௌர்ணமி யோகத்துல பிறந்தவர்களுக்கு இப்படிதான் வாழணும்ன்ற அவசியம் வராது. அதே நேரத்துல சனி லக்னத்தை பார்த்து ராகு ஒரு மாதிரி இருக்கிறாரு, சனி ராகு சேர்ந்து நீச்ச சுக்கிரன் சேர்ந்து ஒரு மாதிரி பலவீன அமைப்புகள்ல வேற வழி இல்லை இந்த மாதிரியான அமைப்புகள்ல வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியான அமைப்பு. இதெல்லாம் தனி ஜாதக அமைப்புகள்ல இருந்ததுன்னா இன்னும் ஈஸியா விளக்கலாம். அந்த மாதிரியான அமைப்புகள் வரும்போது கண்டிப்பா விளக்குறேன். அப்ப இப்படிதான் இருக்கும்.
மாற்றான் மனைவியோ மாற்றான் கணவரையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மாதிரியான கீழ்நிலை அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஜாதகம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.